இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? சரி, வசனத்தை நான் பேசுகிறேன். கடைசி வரை நீங்கள் விழிப்பாக வசனம் கேட்கணும். எதுக்கு நம்ம வந்தோமோ அதை தேவனுக்குன்னு செய்வோம், மற்ற காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். எபிரெயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10:23 கடைசி வரியில், எபிரெயர் 10:23 கடைசி வரியில், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர், நல்லா சத்தமாக சொல்லலாம்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. அப்படின்னா தேவன் என்ன கொடுக்கிறவர்? வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர். சொல்லுங்க, தேவன். அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். தேவன் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார்? உண்மை உள்ளவர்களுக்கு. ஒரு அள்ளி சொல்லுவோமா? அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் உண்மை உள்ளவர்களுக்கு கொடுப்பார். இப்போ நமக்குள்ள உருவாக வேண்டியது என்ன? உண்மை. உண்மை நமக்குள்ள உருவாக வேண்டும் என்று சொன்னால் பொய் நமக்குள்ள துளியும் இல்லாமல் களைய வேண்டும். பொய் இருக்கிற இடத்துல உண்மை இருக்காது, உண்மை இருக்கிற இடத்துல பொய் இருக்கக்கூடாது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? அப்போ யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு? உண்மை உள்ளவர்களை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், என்னாகமம் 10:29, அப்பொழுது மோசே தன் கடைசி வசனமா, கடைசி வரி வாரிசுங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப உண்மை உள்ள வாக்குகளை கொடுக்கிறவர் தேவன், நல்ல வாக்குத்தத்தங்களை தருகிறவர் தேவன். அப்படின்னா நமக்குள்ள தாழ்மையான ஒரு எண்ணம், வார்த்தை, வாழ்க்கை இருக்கணும். தாழ்த்தி வாழ்கிற வாழ்க்கை இருக்கணும். ஒரு அலை சொல்லுவோமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறான்னு எழுதியிருக்கு. தாழ்மை உள்ளவர்கள் சபை மகிமையுள்ள சபை. சொல்லுங்க, ஆமாம். அதை தண்ணீர் முழுக்கினாலே மகிமையுள்ள சபையாக தனக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். எப்படி சபையாக அவருக்கு முன்பாக இருக்கணும்? மகிமையுள்ள சபையாய். எப்படி சபையாய்? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி சபையாய்? மகிமையுள்ள சபையாய். மகிமையுள்ள சபையாய். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 5வது வரியில் கடைசி வரியில், 5வது வசனத்தில் கடைசி வரியில், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையாம். யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்குறாரு? பேசுங்கப்பா. யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்குங்க. நீங்கள் வசனத்தை கவனிச்சா தாங்க உங்களுக்கு அது சரியாக பாயிண்ட் கிடைக்கும். சரியாக பாயிண்ட் கிடைக்கும். உண்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா வாக்குத்தத்தம் கொடுக்குறாருங்க. வாக்குத்தத்தம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சுகத்தை தருவேன். வாக்குத்தத்தம், நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப உனக்கு தருவேன். வாக்குத்தத்தம், பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பேன்.
வாக்குத்தத்தம் என்ன? பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல உனக்கு நிரந்தரமாக உன்னை குடியிருக்க பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ரெண்டு நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் கடைசி வரி, உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை என்ன செய்யும்? நினைத்தருளும் என்றார். தாவீதுக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன செய்தார்? கிருபைகள் என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆரோன் பிரதர், இது நல்லதில்லை பிரதர், ஒரு தடவை சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சபையில் 4 பேர் பார்த்தாங்கன்னா சபை என்ன சொல்லுவாங்க? அந்த சபையில் 50 பேரும் தூங்குவாங்க. எனக்கு கேவலப்படுத்தாதீங்க சபையை. காய் கடையில் உட்காந்துருக்கும்போது தூங்குவீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு எல்லை சொல்லுவோமா? நல்ல பலமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி. ஏசா சவுலுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தாரு. அவருடைய குணம், பேச்சு, வாழ்க்கை சரியில்லைன்னொடனே அந்த கிருபையை எடுத்துட்டாரு, நீக்கிட்டாரு. ஆனால் தாவீதுக்கு தேவன் என்ன செய்தார்னா கிருபையை வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தார். எதை? கடைசி வரை கிருபை மாறவே இல்லைங்க. அந்த பெற்ற கிருபையை தாவீது காத்து கொண்டார். பெற்ற கிருபையை தாவீது காத்து கொண்டார். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இங்கே பாருங்க, 30 லட்சம் ஜனங்கள் வந்த இடத்துல 2 பேர் கானானுக்குள்ளே போனாங்க. பாக்கி பூரா நாசமாக 40 வருஷம் சுற்றி அழிந்து போனாங்க. சபைக்கு வர்றது முக்கியமில்லை, நம்ம ஒழுங்காக ஆராதனை செய்யணும். யாராவது சபையில் தூங்கினா பேர் சொல்லுவேன், என் மேலே வருத்தப்பட்டுக்காதீங்க. தூங்கிறது தவறா, தூங்காதீங்கன்னு சொல்கிறது தவறா? நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வருஷம் பூரா அதை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆராதனைன்றது முழு பாடலும் பாடி செய்கிறதாங்க ஆராதனை. தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கடைசி நாட்களில் அந்த குறைவானதை தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டாருன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். வேறு யாருக்கும் பாதிப்பு உண்டாகாது. அது ஆண்டவர் விசாரிக்கும்போது அல்லது நியாயம் இருக்கும்போது கேட்பார். அப்போ நம்ம பதில் சொல்லவே முடியாது. அவர் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. தாழ்மையாக வாழ்ந்துக்கிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. உண்மையாக ஆராய்ச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு வேண்டார். தாவீது ராஜாவுக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணினார்? கிருபையை. அப்போ உண்மையை வாக்குத்தத்தம் பண்ணினார், நல்ல தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார், நல்ல ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார், நல்ல கிருபையை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு பலமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுவார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக. அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், 2 நாளாகமும் 32:24 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அற்புதத்தை. அவன் வியாதிப்பட்டிருந்தான் எசேக்கியேல். ஆனால் வியாதியோடு வாழல,
அந்த வியாதிக்குள்ளேயும் ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தில் ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தை கேட்டு எசேக்கியா ராஜாவுடைய வியாதி நீக்கி எசேக்கியாவுக்கு தேவன் அற்புதம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியாவுக்கு தேவன் அற்புதம் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். இல்லை, வேலையே இல்லாத இடத்துல ஒரு வேலை, குறைவான சம்பளத்தில் ஒரு உயர்வான சம்பளம், ஏழ்மையான வாழ்க்கையில் ஒரு மேன்மையான வாழ்க்கை கத்த தந்து அற்புதங்களை செய்யணும்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணுங்க. நாம் யார்? பழக்கமான ஆள் இடத்துல சாவியை கொடுத்துட்டு வச்சுருங்க, பையன் வருவான் கொடுத்துருங்க, நாங்கள் 2 நாள் சென்று வருவோம்னு போகலாம். திருடன் கையில் சாவியை கொடுத்துட்டு போக முடியுமா? உண்மை இல்லாதவங்க கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருவாரா? நம்ம யாராக இருக்கணும்? யாருக்கு முன்னாடி, எவ்வளோ நாளைக்கு? உண்மையாக இருக்கணுங்க. உண்மையாக இருக்கணுங்க. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பான். உண்மையாக இருக்கணும். அவர் தயாளம் உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த ஆந்திரா அங்கிட்டு மைசூர் எல்லாம் பல இடங்களில் மலையை கட்டளையிடுறாங்க. பெரும் கொடுமையாக இருக்குதுங்க. வெள்ளம். மனுஷன்கிட்ட போய் ஒரு சம்பு தண்ணி கேட்டால் ஒரு நேரம் குடிக்க கொடுப்பாங்க, ஒரு குடம் கேட்டால் யோசிப்பாங்க. 3 நாளைக்கு தொடர்ந்து போய் ஒரு குடம் தண்ணி கேட்டால் நம்ம இங்கே வராத மரியாதைலாம் பேசிவிடுவேன்றாங்க. ஆனால் தெய்வம் எதை கொடுத்தாலும் மரியாதைக்கிற மாதிரி பேச மாட்டார். அவர் கொடுத்தாருன்னா சந்தோஷமாக கொடுப்பார். வேதனை இல்லாத வாழ்க்கை கொடுத்து வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ வைப்பார். கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். கர்த்தர் கொடுத்துட்டு வேதனையை கூட்ட மாட்டாருங்க. மனுஷன் கொடுத்துட்டு பேசுகிற பேச்சுக்கள் இது ஏன்டா வாங்கினேன், ஏன்டா சாப்பிட்டோம்னு போயிடும். யோசிக்கணும். மனுஷர்களுக்கு செஞ்சாலும் சரி, தெய்வத்துக்கு செய்தாலும் சரி, குறைச்சி செய்கிறது மனுக்குலத்தினுடைய குணங்க. ஆனால் எதையுமே குறைக்காமல் கொடுக்குறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தாங்க. அவன் விக்கிரகாராதனை பண்ணின பிறகும் அவனுக்கு மன்னாவை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. அவர் தாங்க தேவன். அவர் தேவன். ஒரு அல்ல சொல்லுவோமா? இப்போ தேவனுடைய பார்வையில் ஜெபிக்கணும், தேவனுடைய பார்வையில் வேத வாசிக்கணும், தேவனுடைய பார்வையில் ஆராதிக்கணும், தேவனுடைய பார்வையில் வாழணும். தேவன் தான் வருவார், தேவன் தான் பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வார். இங்கே பாட்டு, வசனம், ஜெபம், ஆலோசனை சபையில் கண்டிப்பாக கிடைக்கும். சபை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சகோதர சகோதரிகள் பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. என்னை யாரும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. கிறிஸ்து ஒருவரே நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கிற நினைவு அவருடைய பார்வையில் சரியாக இருக்கணும், பேசுகிற வார்த்தை அவருடைய பார்வையில் சரியாக இருக்கணும், நடத்துகிற குடும்பம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பார்வையில் சரியாக இருக்கணும், மனுஷனுடைய வெளியரங்க வாழ்க்கை, மனுஷனுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் அவர் பார்வையில் சரியாக இருக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். சர்க்கஸ் கம்பெனியில் வேலை செய்கிறவன் சிங்கம் புலி கரடிக்கு பயப்பட மாட்டான். அதை கயிறு இல்லாமல் ஓட்டிகிட்டு வந்து அவன் சொல்கிறதெல்லாம் செய்ய வச்சு பழையபடியே ஓட்டிகிட்டு போய் கூண்டை திறந்து உள்ளே போட்டு அடைக்கிறான். அவன் சிங்கத்துக்கு பயப்பட மாட்டான். பாம்பை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டு அவன் பாட்டில் போவான். அவன் தலையில், மூக்கில், வாயில் எல்லாம் அது உருண்டுக்கிட்டு கிடக்கும். பயப்பட மாட்டான். கிறிஸ்தவர்கள் முதல்ல வரும்போது தெய்வ பயத்தோடு வருவாங்க. கொஞ்ச நாள் பாடி ஜெபிச்சு ஆராதிச்சிட்டாங்கன்னா தெய்வ பயமே இல்லாமல் போகுங்க அவர்கள். பாம்பாட்டிக்கு பாம்பை குறித்து பயம் இல்லாமல் போனது போல் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பயம் இல்லாமல் போயிடுது. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். நல்ல வாய் தந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும்படி கரங்களை தட்டி கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி சொல்கிறோம். ஆமென். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே
சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்த்தர் கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தாலும் புள்ளை பெற்றாள். வாலிப பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறது போல, வாலிப பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிறது போல இந்த வயோதிப பிள்ளைக்கு குழந்தை பிறந்தது. எதனால? வாக்கு தத்தத்தினால. எதனால? வாக்கு தத்தத்தினாலே. எல்லாரும் வாய் தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாக்கு தத்தத்தினாலே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கணும். இன்றைக்கு இந்த யோசிங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 9:35க்கு ஒரு சகோதரி சர்ச்சில் வந்து உட்கார்றாங்க. அப்படின்னா ஆராதனை முடிய எவ்வளோ நேரம் இருக்குது? 25 நிமிஷங்க. யோசிச்சு பாருங்க. திருவிருந்து நடத்தினா திருவிருந்து ஆராதனை வந்து 7:30 மணிக்கு முடிக்கிறோம். திருவிருந்து ஆராதனை சொல்லுங்க வாய் திறந்து 7:15 வந்து 2-3 பேர் உட்கார்றாங்க. எவ்வளோ நேரம் இருக்குது? இவங்க கிறிஸ்தவங்கங்க, இவங்க கிறிஸ்தவ மகிமைப்படுத்துகிறவங்க. ஊழியக்காரர் ஒரு ஸ்டாண்டர்டாக சபையை நடத்த, ஸ்டாண்டர்டாக செய்தி கொடுக்க விடுறது இல்லைங்க. இப்படியே புத்திமதி பிரசங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சத்தியத்தின் ஆழங்களை எடுக்க முடியல. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. சாராலும் வயது சென்றவளாக இருந்து சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று அறிந்து கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாக இருந்தும் வீண் போகவே வீண் போகாதுங்க. வீண் போகவே வீண் போகாது. இன்றைக்கு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடுத்த தெருவில் கூட ஒரு சௌகரியம் இருந்தாங்க. 7th படிக்கிறதுலேருந்து நான் சர்ச்சுக்கு போகிறேயா, இது வரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கலையா, இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போய் எனக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டாமா அப்படின்னு வந்து, அது சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போகிற சகோதரி, இங்கே வந்தால் திருமணம் நடக்கும், நல்லா ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுவாங்கன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், யாரையும் தேவன் கைவிடுகிறவரே அல்ல. சொல்லுங்க, உங்களையும் தேவன் வந்து கைவிட மாட்டார். நீங்கள் தேவன் வெறுக்கிறத செஞ்சுக்கிட்டே ஆலயத்துக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. முழங்கால் படிட்டு உங்களில் இருக்கிறது மீனா, பாம்பா, நண்டா, கொட்டுவாக்காளியா, தேலா, உங்களுக்குள்ளே இருக்கிற குணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசனை பண்ணி ஆகாததை விலக்கிட்டு ஆனதை எடுத்து தீர்மானம் பண்ணி உங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க சிஸ்டர். மாம்ச சிந்தையின்படி நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யாமல் ஆவியின் சிந்தையோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, உங்களுக்கு இரக்கம் செய்வார்னு சொன்னேன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு 3 மாதம் 5 மாதங்க தொடர்ந்து ஆராதனைக்கு வந்துருந்தாங்க. ஈரோட்டிலேருந்து ஒரு சகோதரன் வந்து கேட்டு மேரேஜ் பண்ணி ஈரோட்டுக்கே கூட்டி போயிட்டார். நம்மளுடைய குணம்தான் தடையாக இருக்குமே தவிர தேவனிடத்தில் எந்த தடையும் இருக்காதுங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? நம்மளுடைய தடை நாமளாக தான் இருப்போம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமலே சிலர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆசீர்வாதம் பெற்று சில பேர் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் ஆசீர்வாதத்தை பெற்று இழந்து போயிடுவாங்க. ஏசாவை போல சிலர் ஆசீர்வாதத்தை தேடியும்
மனமாறுதலை காணாமல் போயிடுவாங்க. வாழ்க்கை தாங்க. ஒரு வேளை சொல்லுவோமா, வாழ்க்கை தாங்க. சகோதரர்களானாலும் சரி, சகோதரிகளானாலும் சரி, வாழ்க்கை தாங்க. நல்ல 24 மணி நேரம், 24 hours நல்ல எண்ணமே இருக்கணுங்களே. அதுக்குள்ளே கெட்ட எண்ணம் வரக்கூடாதுங்க. நல்ல காரியத்தை பேசணுங்க. ஒருத்தர் கெட்டு போகிற மாதிரி கெட்ட காரியத்தை பேசக்கூடாதுங்க. நன்மை செய்யணுங்க. கெடுதல் தீமை யாருக்குமே செய்யக்கூடாதுங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். என்ன அளக்கிறோமோ அதவே பரலோகம் நமக்கு அளந்துடும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒன்று தீமோத்தேயு எல்லாருமே எடுங்க. ஒன்று தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 2வது வரியில், 1 தீமோத்தேயு 4:8 2வது வரியிலிருந்து, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அல்ல, தேவ பக்தியானது. இப்போ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் யாராக இருக்கணும்னா தேவ பக்தியாக இருக்கணுங்க. அதாவது ஒருத்தருக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறோம்னா அந்த 500 ரூபா சம்பளத்தோடு ஒரு 50 ரூபா சேர்த்து, இந்தங்க தம்பி நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்க, ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுக்குறேன் வச்சுக்கன்னு அவர் சந்தோஷமாக போவாருங்க. 500 ரூபா சம்பளம் கொடுக்குற இடத்துல 450 ரூபா கொடுத்தோம்னு சொன்னால் அவர் சந்தோஷமாக போவாரா, வயிறு எரிஞ்சு போவாரா? அது தாங்க துரோகம் செய்கிறது. துரோகம்ங்கிறது அது தாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். செய்கையை கலைங்க. பழைய மனுஷனுடைய சுவாபம் ஒரு கடுகத்தனை கூட உள்ளே இருக்கக்கூடாதுங்க. இருந்தால் கர்த்தர் தீட்டுப்பட்ட சரீரத்தை அங்கீகரிக்க மாட்டார். இங்கே ஆசீர்வாதம் பெறாமல் தவிக்கிறதோடு வருகையிலையும் தேவனையும் பரலோகத்தையும் இழந்துட்டு தவிக்க வேண்டியதாக வரும். சின்ன பிள்ளல்ல ஆண்டவர். மனுஷனை ஏமாத்துறது போல் தேவனை ஏமாத்திட முடியாது. சர்வத்திலும் ஞானமுள்ள தேவன் அவர். இவ்வளோ பெரிய பூமியை ஒரு வார்த்தை சொன்னாருங்க. இவ்வளோ பெரிய பூமி உண்டாயிருக்கு. ஒரு சர்ச்சு எடை எவ்வளவு, ஒரு வீட்டு எடை எவ்வளவு, பஸ்ஸு, லாரி, ட்ரெயின், தண்டவாளயங்கள், இங்கே இருக்கிற ஆடு மாடு அத்தனை வெயிட்டையும் தாங்கி நிற்குதுங்க. தாங்கி நிற்குதுங்க. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான வேலையை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இந்த சூரியன் உதயமான நாளிலிருந்து எரிஞ்சு போகுதுங்க. அது தன்னை எரித்து மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்து போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் எரிஞ்சு அந்த சூரியன் சாம்பலாக போகவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைங்க அது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தருடைய வார்த்தைங்க. கர்த்தருடைய வார்த்தை. நான் இன்றைக்கு கண்ணீரோடு சொல்கிறது, பாரத்தோட வேதனையோடு சொல்கிறத நீங்கள் கவனிக்கலன்னு சொன்னால் ஒரு செகண்டில் லாபம் நஷ்டம் என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடும். கிறிஸ்து வரும்போது சரியாக வாழ்ந்தோம், வரிகளை போயிட்டோம், சரியில்லாமல் வாழ்ந்தோம், கர்த்தர் கைவிட்டாருங்கிறது ஒரு வருஷம் இல்லைங்க, ஒரே செகண்ட் தெரிஞ்சிருங்க. எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை துதிப்பான். ஒழுக்கம்னா சரியாக இருக்கணுங்க. நம்மளும் சரியாக நடத்தணும். நம்ம பிள்ளைங்க அவங்க திருமணமாகி குடும்பமானாலும் அவங்களோட கர்த்தர் இருந்து அவங்கள ஆசீர்வதித்து அவங்க நடத்துகிற மாதிரி அவங்களையும் கரெக்டாக நடத்தணுங்க. இதெல்லாம் நம்ம சுய இஷ்டத்துக்கு நம்ம சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தேவ சித்தத்தில் வாழ வேண்டியவர்கள் அதை விட்டுட்டு சுய இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பேரண்ட்ஸ் கிறிஸ்தவர்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு அனுப்புகிறாங்க. எவ்வளவு வேதனை தெரியுமா? எத்தனை வருஷம் அந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும் தெரியுமா? எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து வாழணும் தெரியுமா? நீதி இல்லாத ஒன்றையும் கர்த்தர் தொட மாட்டாருங்க. நீதிமானை விட்டு கர்த்தர் விலகவும் மாட்டாருங்க.
துன்மார்க்கனுக்கு கை கொடுக்கறதல்ல, பரிசுத்தவானுக்கே தேவன் கை கொடுக்கிறார். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். 100 பிரசங்கம் கேட்டு மாறாமல் வாடுறதை விட ஒரே பிரசங்கம் கேட்டு நம்மளை மாற்றிக்கிட்டு அன்றைக்கே தேவனை ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு அள்ளி சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பூர்வீக கிறிஸ்தவங்க சில பேர் நம்ம சபையில் பூர்வீக கிறிஸ்தவங்க, அவங்க குணநலங்கள் மாறி இருக்கான்னு பாருங்க, மாறி இருக்கான்னு பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கார், என்ன சொன்னாலும் கேட்கலன்னா அந்த பையன் மேலே நமக்கு பிரியம் இருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ தேவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கலன்னா தேவன் மேலே பிரியமாக இருக்குமா? தேவன் நம்ம மேலே பிரியமாக இருப்பாரா? கொஞ்சம் யோசிக்கணுங்க. தவறாக நடந்து தவறான முடிவடைஞ்சிடக்கூடாது, முடிவடைஞ்சிடக்கூடாது. பார்வோன் கையிலேருந்து ஒரு கோழி குஞ்சம் கூட யாரும் மீட்டு கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன்ட்ட அற்புதங்களை செய்து தேவன் தம்முடைய வல்லமையினால் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். தேவனுக்குள்ளே இருந்தது அற்புதம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மண்டையில் இருந்தது விக்கிரகம். ஒரு அளவு சொல்லுவோமா? தேவன் கையில் இருந்தது, சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? இவர்கள்கிட்ட இருந்தது, இவன் புத்தியை காமிச்சு விட்டானுங்க. சீனாய் மலைக்கிட்ட வந்து, சீனாய் மலைக்கிட்ட வந்து இவன் பூத்தியை காமிச்சிட்டான். கர்த்தர் அங்கினியே அவர்களை விட்டுட்டு மோசையை கூப்பிட்டு, உனக்கு உதவி செய்ய ஒரு தூதனை விட்டுட்டு போகிறேன், இந்த ஜனங்கள்கிட்ட இருந்தால் நான் இவங்களை நிர்மூலமாக்கி போடுவேன், நான் போகிறேன், நீ பார்த்துக்கன்னு விட்டுட்டு போயிட்டார். அற்புதம் செய்து என்னங்க பிரயோஜனம்? அடையாளம் செய்து என்ன பிரயோஜனம்? செங்கடல் திறந்து என்ன பிரயோஜனம்? மண்ணை வந்து என்ன பிரயோஜனம்? காடை வந்து என்ன பிரயோஜனம்? கண்மலையிலேருந்து தண்ணி வந்து என்னங்க பிரயோஜனம்? தன்னை கெடுத்துக்கிறது தாங்க மனுஷன். மனுஷனுக்கு நன்மை செய்கிறது தாங்க தேவனுடைய எண்ணங்கள். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். இந்த ஆராதனை கூட தெம்ப உட்காந்து ஆராதனை செஞ்சுட்டு போகணுமா? 2 நிமிஷம் ஒரு எல்லை சொல்லுவோமா? சொல்லுங்க. ஏன் நம்ம லைஃப்பை கொஞ்சம் திருப்பி பாருங்கள், நம்ம லைஃப்பை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். எப்படி வந்திருக்கிறோம், எப்படி வாழ்ந்திருக்கிறோம், எப்படி வளர்ந்துருக்கிறோம், எப்படி பெற்றிருக்கிறோம், எப்படி ஆசீர்வாதமாக வாழ்கிறோம்னு திரும்பி பாருங்கள். அப்படி இல்லையா, இன்றைக்காவது மனம் திரும்பி அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும், பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கலாத்தியரின் புத்தகம் கொஞ்சம் வேகமாக வாசி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், கலாத்தியர் 4:23, அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவள் இடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இப்போ இந்த இஸ்மாவேல் ஆகார்கிட்ட மாம்சத்தின்படி பிறந்தான். இந்த ஈசாக்கு சாராளுக்கிட்ட வாக்கு தத்த மகனாய் பிறந்தார். ஒரு ஆளு சொல்லுவோமா? அவருடைய பிறவியே என்ன பிறவி? வாக்கு தத்த பிறவி. வாக்கு தத்தம் ஏதாவது ஒன்றில் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்குமா? சொல்லுங்க பிரதர். ஒரு ஆளு சொல்லுவோமா? ஏதாவது ஒன்றில் தேவனுக்கு நான் இதில் பிரயோஜனமாக இருக்கிறேன், பிரயோஜனமாக செய்துக்கிட்டு இருக்கேன், அதில் வந்துக்கிட்டு இருக்கேன், அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், அதில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், அதை நிலைத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு காரியம் ஒரு ஆளு சொல்லுவோமா? இப்போ ஆண்டவர் வருஷத்துக்கு ஒரு 10 கோடி வர்ற மாதிரி கூட நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நாம் உண்மையாக இருப்போமான்னு பாருங்கள். இந்த சின்ன விஷயத்திலே சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனம் போல் இருக்க, பெரிய லெவலில் வந்தால் எப்படி பொறுப்பாக, அன்பாக, அமைதியாக அதை எல்லாவற்றையும் நிதானமாக நம்ம செய்வோம்னு யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்போ நான் வாக்குத்தத்தை பெற்ற நான் அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும்.
உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு அல்ல சொல்லுவோமா? தேவனுக்கு மகிழ்ந்தார். ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் 2வது வரியில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். வசனத்தை எல்லாரும் கவனிங்க. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைகள் அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். எந்த சந்ததி? சங்கீதம் 22:30 கொஞ்சம் வேமா வாசிங். சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. ஆவியின் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சந்ததிகளாக இருக்கிறார்கள். தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததிகள். ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கும் நான் மாம்சத்தின் பிள்ளையாக இருந்தால் என்னை வாக்குத்தத்த பிள்ளையாய் மாற்றும் ஐயா. வாக்குத்தத்த பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. சரியாக நான் சொல்கிறேன். இதில் சுதாரித்து நீங்கள் பரலோகத்தை பிடிக்கலைன்னா அவ்வளோதான் போச்சு. அப்புறமேலு கர்த்தருக்கு நமக்கு எந்த யுகத்திலும் சம்பந்தமும் சொந்தமாகாது. ரகசியவர்களை போயிட்டா தான் கிறிஸ்தவ பிறவிக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கும், கிறிஸ்துவை ஆராதித்ததுக்கும், கிறிஸ்துவின் சத்தியத்தை பெற்றுக்கொண்டதுக்கும், கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுக்கு ஒரு தகுதி உண்டாகும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நீங்கள் இதில் அப்படியே இங்கே வருங்க, அப்படியே திரும்பி பாருங்கள் பின்னாடி. ஒரு எல்லை சொல்லுவோமா? இதில் நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுட்டு போகலாங்க. கர்த்தர் சொல்கிறதையே கேட்காத ஆளுங்க மனுஷன் சொல்கிறத கேட்பாங்களா? ஒரு எல்லை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகையில் போயிடுவாரான்னு கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிங்க. அப்படி ஒருவேளை பலகீனமாக தெரிஞ்சுன்னா அந்த நிலைமையில் மாறி நீங்கள் சரியாக வாங்க, மாறி வாங்க. இங்கே பாட்டு, வசனம், ஜெபம் மட்டும்தாங்க சபையில் கிடைக்கும். பாட்டு, செய்தி, ஜெபம் சபையில் கிடைக்கும். அந்த செய்தியை கேட்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு, உங்களை தாழ்மைப்படுத்திக்கிட்டு, பொறுமையாக்கி, சிந்தையாக்கி, சகிப்புத்தன்மை உண்டாக்கி, நீங்களாம் உங்களுக்குள்ளே உருவாக்கி அதை பூர்ணப்பட்டு வரையில் போயிடணுங்க. எல்லோரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். ஏகமாக ஸ்கூலில் பாடம் நடத்துவாங்க. அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணி போலீஸாக போகலாம், டாக்டராக போகலாம், இன்ஜினியராக போகலாம், சர்ச்சாக வரலாம், மாவட்ட கலெக்டராக வரலாம். அவங்களுடைய திறமைங்க அது, அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமை. இப்போ சத்தியத்தை கேட்குறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையில் நீங்கள் அதை மேன்மைப்படுத்திக்கணும். எல்லோரும் வாய் தந்து கர்த்தரை துதிப்போம். அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. யூதாஸ் பாருங்கள், சிம்சோனை பாருங்கள், ஆதாமை பாருங்கள், சவுலை பாருங்கள், அதோனியாவை பாருங்கள், அப்சலோமை பாருங்கள். இவங்கெல்லாம் தெய்வத்தோடு வாழ்ந்தவங்க தான். இஷ்டத்துக்கு வாழ்ந்து நாசமாக போயிட்டாங்க. கவனிங்க பிரதர். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இது கடைசி காலங்க, கடைசி காலம். இப்போ ஆண்டவருடைய வருகை இருக்குது. இப்போ வருகையில் போகிறதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படி அமைக்கணும், எப்படிங்க அமைக்கணும்? நான் இன்னும் மீதி எவ்வளோ காலம் என்னை பூமியில் ஆண்டவர் வச்சுருப்பார்னு எனக்கு தெரியல. நான் இருக்க வரைக்கும் என்னுடைய பேச்சை கவனிங்க, என்னுடைய அசைவை கவனிங்க, நான் செய்கிற ஒவ்வொன்றையும் கவனிங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கா, கர்த்தருக்கு புறம்பா துணிகரமாக போயிருக்கான்னு கவனிங்க. நீங்கள் கவனிங்க. நீங்கள்
கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 2:29 அப்போஸ்தலர் 2:39 சகோதரரே, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தமானது தேவன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைக்கும் வரவழைத்த யாவருக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒரு சொல்ல மாட்டீங்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அதை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே இறுக பிடிச்சுக்கிறனுங்க. அதிகாலையில் நான் குடும்ப ஜெபத்தில் வேதம் வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனத்தையும் கழுகு கண்ணு மாதிரி வச்சு உத்து பார்த்து வாசிப்பேன். அப்படி வாசிக்கும் போதே கர்த்தர் பேசுறது போல் இருக்குங்க. அந்த வசனம் என்னை தொடுமானால் அப்படியே விட்டு அது ஏதாவது இருக்கான்னு சொல்லி டெய்லி வேதம் வாசிக்கும் போது அந்த தவறுகளை ஒவ்வொன்றா விட்டு வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. எல்லாரும் வாயிலிருந்து ஆண்டவரை துதிப்போம். நமக்கு வீடு இருக்குங்க, வீட்டுக்குள்ளே பாட்டு இருக்கும், சில வீட்டில் பாட்டு இருக்காது, சில வீட்டில் வேத வாசிப்பு இருக்கும், சில வீட்டில் வேத வாசிப்பு இருக்காது, சில வீட்டில் ஜபம் இருக்கும், சில வீட்டில் ஜபம் இருக்காதுங்க. எல்லாரும் வாயிலிருந்து ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு நீங்கள் விழிப்படைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வருகையில் போயிடுவாங்க. இங்கே ஏதாவது ஓட்ட வேலை செஞ்சோம்னா வருகையில் கர்த்தர் மறுரூபம் ஆகாதுங்க பாடி. இங்கே நம்ம ஒழுக்கம் அல்லனா மறுரூபம் ஆகாது பாடி. இந்த சரீரத்தோடு பரலோகத்துக்கு போகிறதில்ல. பிலிப்பியர் 3:21 அவன் எல்லாவற்றையும் பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்பிடித்து கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அந்த சரீரம் தாங்க பரலோகத்துக்கு போகும். இந்த சரீரம் இல்லைங்க, மறுரூபமாக்குறார் பாருங்க. வருகை இன்றைக்கு அந்த சரீரம் பரலோகத்துக்கு போயிருங்க. அப்போ அந்த பரலோகத்துக்கு அந்த சரீரம் மறுவாய் போகணும்னா அதுக்குள்ளே பெருமை இருக்கக்கூடாது, வீம்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒரு மனுஷனை நோக பேசிடக்கூடாது, ஒரு மனுஷன் நோக பேசிடக்கூடாது, அடுத்தவங்க பொருளை இச்சித்து தொடக்கூடாது. இந்த பரிசுத்தத்துக்குள்ளே பூர்ணமாக வரணுங்க. சும்மா சர்ச்சுக்கு வர கவனிங்க, சர்ச்சுக்கு வர உட்கார எந்திரிச்சு போக, சர்ச்சுக்கு வர உட்காந்து எந்திரிச்சு போக, எந்த ஒரு மனமாற்றம், எந்த ஒரு தாழ்மை, ஒரு கீழ்ப்படுதல், சகிப்புத்தன்மை, பொறுமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்க. பிரயோஜனம் இல்லை. லேட்டாக வர்றது தவறுன்னு உணர மாட்டாங்க. ஊழியக்காரர் திருவிருந்து ஆராதனை நடத்தும்போது 7:30 முடிக்க வேண்டிய ஆராதனைக்கு 7:15 உட்கார்றாங்க. இவங்களை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும்னு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி முடித்தா அதுக்குள்ளே முடிச்சு விட்டாரே. காரணம் என்ன? ஏன் ஊழியக்காரர் அதை செய்கிறாருங்கிறது தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் வேலை இருக்கத்தாங்க செய்யும். வாரத்தில் 2 மணி நேரம் கர்த்தருக்கு ஒதுக்கிட்டு பாக்கி வேலை பூரா நம்ம செய்யலாங்க. ஒரு மாதத்துக்கு 720 மணி நேரம்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு மாதத்துக்கு. ஆனால் தேவனுக்கு 8 மணி நேரம் தான் கொடுக்குறோம். மாதத்தில் 8 மணி நேரம் கொடுக்குறோம். இந்த 8 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் எடுக்கிறோம், 3/4 மணி நேரம் எடுக்கிறோம், 1 மணி நேரம் எடுக்கிறோம்னா நீங்கள் தயவு செய்து யோசிக்கணும். நமக்கு 2 மணி நேரம் ஒரு நாளில்
ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கொடுத்துட்டோம், அதுலேயும் 22 மணி நேரம் நமக்கு இருக்குதுங்க. இவ்வளவு நாளையும் நமக்கு அள்ளிக்கிட்டு தேவனுடைய நேரத்தையும் அரை மணி நேரம் எடுக்க, 3/4 மணி நேரம் எடுக்க, 1 மணி நேரம் எடுக்கிறவனு சொன்னால் அங்கே தவறான முடிவு நமக்கு உண்டாகுதா அல்லது நலமான முடிவு உண்டாக்குதான்னு நமக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் பக்கா சஞ்சலமான நேரங்கள். தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சொல்கிறேங்க. இந்த இப்போ 10 மணிக்கு முடிய போகுது, 9:30 மணிக்கு வந்து உட்காந்தாலும் நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது அந்த கஷ்டத்தை அவங்க தாங்க அனுபவிக்கணும். தேவனுடைய ஜனங்கள் கஷ்டப்படக்கூடாது, வருகையில் கைவிடப்படக்கூடாதுன்னு தாங்க அக்கறையோடு நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி இப்போ ஊழியங்கள்லாம் நடக்குதுங்க. ஒரு ஆஃபீஸ் பாயை போட்டுட்டு ஊழியக்கார் வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபோன் அடித்தா, யார் ஃபோன் அடித்தாலும் ஐயா வந்து சோதரம் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்காரு, வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வருவார்னு சொல்லிட்டு பேசாமல் வீட்லேயே தாங்க இருப்பார். இங்கே நான் அப்படியெல்லாம் எனக்கு சூழ்நிலையை உருவாக்கி தர பார்த்தாங்க பிள்ளைங்க, வேணான்ட்டேன். என்னுடைய மகன் எபினேசரே, என் கிளாஸில் படிக்கிற மாணவனை நான் அனுப்பி தரப்பான், கேஷியை போட்டு பாட்டு பாடி கொடுத்துருவான், வண்டியில் உட்கார வச்சு உங்களை ஊழியத்துக்கு கொண்டு போயிட்டு வந்து இறக்கி விட்டுருவான், சமைச்சு கொடுத்துருவான், எல்லா வேலைக்கும் நைட்டும் உங்களுக்கு துணைக்கு ஆள் இருக்கும், சரின்னு சொல்லுங்கள். 2 பையன் வேணாலும் அனுப்புகிறேன், 1 பையன் வேணாலும் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. இல்லைப்பா, அடிபட்டு நொறுங்கின பிறகு கூட இயேசுநாதர் தன் சிலுவையை சுமந்துக்கிட்டு அவர் தாப்பா போனார் கொல்கத்தா மலைக்கு. இது என்னுடைய செலவப்பா, அதை யாருக்கு நான் கொடுக்க விரும்பலை. இருக்கட்டும், கஷ்டம் என்னோட, நான் கர்த்தருக்காக தானே இந்த பாடுகள் படுறேன், நானே முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோட செத்தவன். அதனால் நீங்கள் நல்லா இருங்க, வேலை செய்ய, அதிகமாக சம்பாதிங்க, தேவனுடைய நேரத்தை தொடாதீங்க, தேவனுடைய காரியம் எதையுமே குறைக்காதீங்க. எல்லோரும் சொல்லுங்கள், தேவனுடைய நேரத்தை தொடாதீங்க, தேவனுடைய நேரத்தை தொடாதீங்க. தேவனுடைய காரியம் எதையுமே காது அடைக்கிறது, கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள். ஆமாங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். கர்த்தருக்குள்ளே நான் வந்த பிறகு தீர்மானிச்சிருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கும்போது கர்த்தருடைய வேலை எதையும் லேட்டாக செய்ய மாட்டேன். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கர்த்தருடைய ஆராதனையை நான் விட மாட்டேன். என்றைக்கு எனக்கு மரணம் நேருமோ அந்த வாரத்தில் தான் நான் ஆராதனை விடணுமே தவிர எனக்கு என்ன நேர்ந்தாலும் கர்த்தருடைய ஆராதனை நடத்துவேன் தீர்மானம் பண்ணியிருக்கிறேங்க. ஒரே டயத்தில் அடுத்தடுத்து சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தது. எந்திரிச்சு என்னால் நிற்கவே முடியல, இந்த விரலெல்லாம் அப்படி மடக்க முடியல, ஒரு ப்ரெஸ் எடுத்து வாய்க்கு கொண்டு போக முடியல, மகா பெரும் கஷ்டம் அடைந்தேன். இப்போ ராஜபுரத்தை சொன்னேன், நான் சிக்கன் குனியா காய்ச்சல் எனக்கு வந்திருக்கு, கால் கையெல்லாம் விரைச்ச மாதிரி இருக்குது, ஒரு எட்டு என்னால் நடக்க முடியல, நான் ஆராதனைக்கு போய் ஆகணும். அப்போ 9 மணிக்கு ஆராதனை பண்ணோம். நீ 8:15 வந்து என்னை 8:30 கோயில் வாசப்பில் இறக்கி விட்டுருங்க பிரதர், செத்தாலும் சரீரம் அங்கேயே சாகட்டும், ஆராதனை நான் நடத்தி ஆகணும்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து இறக்கி விட்டார். அன்றைக்கி பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டு போனேன். ஜெபா ரோஜா அன்றைக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்புங்க பாதி அளவுக்கு உடஞ்சி போச்சுங்க. எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் என்கிட்ட காட்டுறார், ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் உங்களால் தாங்க முடியாது, வயசாகிருச்சு, பெட் ரெஸ்ட்லேயே இதை வந்து சரி பண்ணுங்க, ஒரு சிறு பிள்ளைக்கு மாத்திரை கொடுக்கறது போல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னார். மாத்திரை போட்டால் வலி நிற்குது, திரும்ப வந்துடுது, மாத்திரை போட்டால் வலி நிற்குது, திரும்ப வந்துடுது, சரி போ கழுதேன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். நான் வசனம் பேசுறதுக்கு மட்டும் எனக்கு பலன் வேணும், நான் ஆலயத்துக்கு போகணும், என்னை நீங்கள் பலப்படுத்துங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணேன். வியாழக்கிழமைக்கு விழுந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை பண்ணேன். ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, நான் விசுவாசி ஆராதனை பண்ணினதை விட்டுட்டு சொல்கிறேன், 55 வருஷத்தில் ஒரே ஆராதனை நான் விட்டது கிடையாது. காய்ச்சல் பிறந்தாடி வந்தாங்க, தண்ணி, எந்த சாக்கு போக்கும் கிடையாதுங்க. ஆராதனை வைராக்கியமாக செய்கிறேன். ஏன்னா என் சரீரம் மரிக்கும்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அது எப்போ மரிக்கும்ங்கிறது எனக்கு தெரியாது. கவனிக்க பிரதர்,
அது மறிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்தின் ஆராதனை அதிகமாக அதை செய்ய வைக்கணுங்கிற கரிசனையோடங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அதுக்கு பிறகு எனக்கு கொரோனா வந்துருச்சுங்க. கொரோனா வந்துருச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியோ சிக்கன் குனியா காய்ச்சல் வந்து வண்டியில் விழுந்து கொரோனா வந்து உயிர் போயிடலைங்க. இந்த மயிறு தாங்க போயிடுச்சு. நான் சொன்ன வீட்டில் இப்படி போச்சே அப்படின்னா, ஒரு மயிரை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ கூடாதுன்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறார். அதனால தான் தைரியம் அந்த வார்த்தையை சொல்கிறேன். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். விடுங்க, அதான போச்சு, உயிர் இருக்குல்ல, அது போதும் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. நம்ம 100 ஆராதனை செய்து 100 ஆராதனை விட்டுருந்தோம்னா அதனுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்கும்னு கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து எல்லாரும் யோசிச்சு பாருங்கள். செய்கிற காரியங்களை நெளிவு சுழிவாக செய்யணுங்க. செய்கிற காரியங்களை நெளிவு சுழிவாக செய்யணும். ஆரம்பத்தில் சிலர் சொந்தங்கிற பேராலங்க ஞாயிற்றுக்கிழமை வர முயற்சி பண்ணாங்க. ஃபோன் பண்ணி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என் மேலே வருத்தப்படாதீங்க, வீட்டை பூட்டிட்டு சர்ச்சுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை காவிரியில் தூதனே என் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட போங்க, நான் ஆராதனைக்கு போகிறேன்னு பூட்டிட்டு வந்துடுவேன். எனக்கு என் ஆண்டவரும் என் ஆண்டவருடைய ஆராதனை முக்கியம். சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கிறிஸ்து எப்படி நமக்காக சிலுவைகளை மரிப்பதற்கு தன்னைக்குள்ளே வைராக்கியத்தை உண்டு பண்ணினாரோ, அதே போல் தேவனுக்கு ஆராதனை செய்வதில் நாம் என்ன செய்யணும்? வைராக்கியம் உண்டு பண்ணணும். வைராக்கியத்தை உண்டு பண்ணணும். வைராக்கியம். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைக்கி ஆலயத்தில் உட்காந்து சில பேர் தவறுதலாக நேரத்தை செலவு பண்ணுறாங்கங்க. பயங்கரமாக இருக்குங்க. அந்த முடிவு பயங்கரமாக இருக்கு. நீங்கள் வந்து நின்று நடத்தி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு ஆராதனை உங்களுக்கு தர்றேன், செய்தி கொடுக்க. யார் சரிங்கிறீங்களோ கொடுக்குறேன், நடத்தி பாருங்கள். குழந்தை பெக்கிறவங்களுக்கு தாங்க வழி இருக்கும், குழந்தை தூக்க கொஞ்சம் உங்களுக்கு வழி இருக்காது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கலாத்தியர் 6 பிரதர். ஒரு சொல்லுவோமா? 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறார். கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். கிறிஸ்து ஆபிரகாம் பூமியில் இருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் வாக்குத்தத்த அந்த தேசத்திற்கு நாம் சுதந்திரராயும் இருக்கிறோம். வாக்குத்தத்த தேசத்திற்கு சுதந்திரராயும் இருக்கிறோம். இப்போ நமக்கு தேசம் பரலோகம். இங்கே நாம் வந்து கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் அங்கே பரலோகத்தின் பரலோகத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருப்போம். அடிமைகளால் அல்ல, சுதந்திரவாளிகளாகவே தேவன் நம்மை அங்கே கொண்டு போவார். அதுக்காக நன்றி சொல்லணுங்க, நன்றி சொல்லணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள வளர்ச்சி உண்டு பண்ணணும், நம்முடைய குடும்பத்தாருக்குள்ள வளர்ச்சி உண்டு பண்ணணும். நம்மளால் சபையில் வளர்ச்சி உண்டு பண்ணணுங்க. சபையில் நம்மளால் வளர்ச்சி வரணும். வளர்ச்சி வரணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் யோசிங்க. இங்கே பாருங்கள், கர்த்தர் பிறக்க பண்ணார், பிறந்தோம். கர்த்தர் முடிவு வச்சிருக்கிறாரு, முடிவுக்கு போகும். நம்ம வாழ்க்கைக்கு அநேக சொந்த பந்தங்கள் இருக்குங்க. முடிவடையும் போது யாருமே சொந்தம் இல்லைங்க.
அந்த ஆத்மாவுக்கு அந்த தெய்வம் ஒருத்தர் தான் சொந்தமாக நிற்பார். இப்போ உலக காரியத்துக்கு பூரா செஞ்சுட்டு கர்த்தருக்கு கொஞ்சமாக செஞ்சுட்டு கடைசி நாளில் ஆண்டவர் என்ன பிரயோஜனப்படாது. நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆபத்திலிருந்து விடுதலையாக்க, அந்திக்கிறிஸ்து கையிலேருந்து விடுதலையாக்க, பிசாசின் பிடியிலேருந்து விடுதலையாக்க, நரகத்திலிருந்து விடுதலையாக, நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக உங்களுக்கு நான் சத்தியம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தப்பி பரலோகம் போகிறதுக்காக, கிறிஸ்து வாழ்கிறதுக்காக நான் இந்த பிரயாசப்படலை. கிறிஸ்துவுக்குள்ளே போய் நாம் வாழ்கிறதுக்கு தான் பிரயாசப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சும்மா சபையை கீழ்த்தரமாக எவ்வளோ காலம்தான் கொண்டு போகிறது? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எபிரெயர் 11ஆம் அதிகாரம், எபிரெயர் 11:33 விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இந்த சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார்கள்? அடைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பரலோகத்துக்கு போகணும்னா கர்த்தர் சொல்கிறத கேட்கணும். ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஊழிய சொல்கிறத கேட்கணுங்க. நீங்கள் ஊழியக்காரரை மதிக்காமல் அலட்சியமாக எண்ணி என்ன சொன்னாலும் கேட்காம நீங்கள் நடக்கிறீங்கன்னா அந்த காரியம் பூரா கர்த்தருக்கு தெரியுங்க, பாப்பாருங்க. பிரயோஜனம் இல்லாத வேலையை நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஏசுநாரை காரி துப்பும்போது அவர் அமைதியாக தாங்க இருந்தார். நான் பைபிளை வாசிச்சுட்டு வரும்போது அந்த பிலாத்துக்கிட்ட ஆண்டவர் நிற்கும்போது அநேகர் குற்றம் சாட்டும்போது அவர் பதில் பேசுகிறாரா, தண்டிக்கிறாரா, அடக்கிறாரா, என்ன செய்கிறான்னு வாசிக்கும்போது கடைசி வரைக்கும் வாய் தரவாமல் இருந்தார்ன்னு இருக்கு. கடைசி வரைக்கும் எத்தனையோ குற்றங்களை சாட்டினார்கள். கடைசி வரைக்கும் அந்த வசனத்தை வாச்ச அன்றைக்கே நான் பிரதிஷ்டை பண்ணேன், நான் சாகு வரைக்கும் இனிமேல் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், சண்டை போடுறவங்களை எதிர்த்து பேச மாட்டேன், சண்டை போடுறவங்களை வார்த்தையினால் நான் எதிர்த்து வேதனைப்படுத்த மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணதுனால நான் ஊமையின் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறேங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன விரட்டினாலும் கிறுக்கம்பாரி அந்த ஆள் நிற்கிறாரு விரட்டிக்கலான்னு. இல்லை, இங்கே விரட்டினா அங்கே விரட்ட ஆரம்பிச்சிருவாருங்க. நான் ஆண்டுடைய வேலைக்காரன், திக்கற்றவன் அல்ல. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு வாய்ந்தார். கவனிக்கணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் காட்டணுமே தவிர என்ன நான் காமிக்கக்கூடாதுங்க. என்ன காமிக்கக்கூடாது. கிறிஸ்துவை தான் நான் காமிக்கணும். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும். கிறிஸ்து வைத்து போன அடிச்சுவடுகளுக்கு மாதிரியாக நம்ம வாழணும். ரட்சிக்கப்படாத காலத்தில் என்னுடைய குணங்களை நீங்கள் பார்க்கல. இப்போ பார்க்குறீங்க. இதெல்லாம் பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் அழித்து போட்ட வாழ்க்கை. உயிரோடு உள்ளதல்ல. எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இன்றைக்கும் சில கிறிஸ்தவ குடும்பங்களில் லேசாக பிரச்சனை வந்துச்சுன்னாங்க உலகத்தாரை விட கேவலமாக பயங்கரமாக சவுண்டாக பேசி அவமானப்படுத்துவாங்க. கர்த்தருக்கும் கேவலம், சபைக்கும் கேவலம். நானும் அங்கே போய் ஜெபம் பண்ண எனக்கும் பெரிய அவமானம். எப்படி கிறிஸ்தவர்களாக வாழணும், எப்படி கிறிஸ்தவ சபைகளாக வாழணும், தயவு செய்து நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஒரு அலை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நான் ஊழியக்காரனானதுலேருந்து இதுவரைக்கும் லட்சக்கணக்கான லட்சம் போன்களுக்கு மேலே எனக்கு ரிங்க வந்திருக்கு. அதிகமாகவே நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு கால் நான் அட்டன் பண்ணாமல் விட்டதே கிடையாது.
அப்படியே ஒரு ஃபோன் எடுத்து அலோன்னு பேசும்போது வேற ஒரு குரல் கிடைச்சுனா, சார் இது ராங் நம்பர் மாதிரி சரிதுங்க சார், அந்த நம்பரை கவனிச்சாட்டிங்க சார், இது ராங் நம்பர்னு சொல்லிட்டு வச்சிருவேன். யார் யானே என்னையா ராங்க நம்பர் அடிச்சுக்கிட்டு அப்படி பேசக்கூடாதுங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா, அந்த கிறிஸ்து பேசினது போல உலகத்தில் யாருமே பேசலைன்னு சேவகர்கள் சொன்னாங்க. சத்தியம் சொல்லுங்க, கிருபை உள்ள வார்த்தைகள் ஆண்டவர் பேசுவார். என்ன வார்த்தை சொல்லுங்க, என்ன வார்த்தை? கிருபை உள்ள. எப்படிங்க தேவனை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாக்குத்தத்தங்களை வச்சுக்கிட்டு அனாவசியமான வார்த்தைகளை எப்படிங்க பேசுறது? எப்படி பேசுறது? யோசிங்க, எப்படி பேசுறது? ரெண்டு ஆவி இருக்கா நமக்குள்ள, தூய ஆவியும் கபட ஆவியும். ஒரே தேவன் தானே, ஒரே அபிஷேகம் தானே, ஒரே வாக்குத்தத்தம் தானே, ஒரே சத்தியம் தானே, ஒரே ஆராதனை தானே, ஒரே சபை தானே. சொல்லுங்க, நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை பெற்றுக்கொள்ளணும் நாம.